welcome back to our channel. In the video நம்ம பார்க்க போறது expected cutoff rank and expected seat matrix தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல seat vacancy எவ்வளவு இருக்கு round 2ல அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்க ப்ரொவைட் பண்ற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போறது வந்து சீட் வேகன்சி தான் நம்ம பார்க்கறோம். அதுக்கான சீட் மேட்ரிக்ஸையும் பார்த்துடலாம். expected seat matrix and expected cutoff for round 2 கானது பார்ப்போம். MBBS and BDS counseling round 1 முடிஞ்சு round 2 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த round 2ல சீட் கிடைக்குமா அப்படின்ற டவுட்ஸோட இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். கண்டிப்பா round 2ல கம்மி கட் ஆஃப் மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல இப்ப நம்ம round 2க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சீட் வேகன்சிஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஆல் இண்டியா கோட்டால சீட் ஃபில் ஆயிடுச்சு, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சீட் ஃபில் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாலையும் சீட் எல்லாம் அலர்ட் ஆயிடுச்சு. ஆனா ரவுண்ட் 2ல சீட் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் டவுட்டோடவே இருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் கம்பேர் பண்ணிட்டு இது ஒரு ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான், பார்த்துடலாம். நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ் டாப் லெவல் மெடிக்கல் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டுக்கான வேக்கன்சிஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருந்துச்சு அண்ட் இந்த இயர் எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் மார்க் பார்டர்ல இருக்கு, நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்ற ஒரு ஆசிலேஷன் அண்ட் ஒரு டவுட்லயே இருப்பாங்க. கண்டிப்பா சீட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 2022ல கவர்மெண்ட்ஸ்ல எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீட் வேக்கண்டா 105 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டியில பார்த்துட்டா ஒரு 341 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்த்துட்டா 442 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்ல பார்த்துட்டா 377 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அந்த டோட்டலா எவ்வளோ சீட் வேக்கண்டா இருந்துச்சு அப்படின்னா 1265 சீட் வந்து வேக்கண்டா இருந்துச்சு. எப்போ 2022ல. இதே 2023ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல 165 சீட் வேக்கண்டா இருந்துச்சு. அண்ட் இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டியில பார்த்துட்டோம் அப்படின்னா 297 சீட் வந்து வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்த்துட்டா 417 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்ல பார்த்துட்டா 440 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. இதே டோட்டலா எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1319 சீட் வந்து வேக்கண்ட் இருந்துச்சு. இதே இப்போ 2024ல பார்த்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்ல 170ல இருந்து 180 சீட் வரைக்கும் வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டியில பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 250 சீட் வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்த்துட்டா ஒரு 350 சீட் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதே என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டால பார்த்துட்டோம் அப்படின்னா 380 சீட் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதே டோட்டல் சீட் எவ்வளோ வேக்கன்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 1100ல இருந்து 1150 சீட் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.